ஏமா புருஷமா ஃபோன் பண்றான், கொஞ்சம் ஃபோன் எடுத்து பேசுமா. கமலா வீட்டுல குண்டு குண்டு பீஸ் ஆயிடுச்சுன்னு என்னை மாத்திட்டு வர சொல்லியிருந்தேன். அப்படியா? அப்படியே மாத்திட்டு இருந்தேன். பிள்ளைக்கு நைஸா வந்து கையை வச்சுட்டா. என்ன மாப்பிள்ள சொல்ற? அப்படியே பயந்து போய் ஓடி வந்துட்டேன். அட என்ன மாப்பிள்ள, வேற நானும் தான் பூந்து விளையாண்டு இருப்பேன்ல. நேத்து தோட்டத்துக்கு தண்ணி வச்சு போயிருந்தோம்மா. இந்த கமலா பிள்ளை என்னையே குறுகுறுன்னு பார்த்தா. பயபில்ல போய் சொல்ற நீ? இல்ல மாமா, நிஜமா தான் சொல்றேன். நேசமாவா? நிஜமாதான் மாமா, பொய்யா சொல்றேன். நேற்று பஸ்ல போய்க்கின்னே இந்த கமலா புள்ள பின்னாடி காலை வச்சு சுரண்டுறாப்பா. அப்படியா பெருசு? ஆமான்ற மச்சான், நேத்து கமலா சவாரி கூட்டுனடா. சரி, நீங்க எப்ப வரீங்க? ஹலோ ஹலோ, இவன் நீங்க எப்போ வர்றீங்கன்னு கேட்டது உங்களை பார்த்து இல்லைங்க, துபாயில் இருக்க அவளோட வீட்டுக்காரன்ட்ட. அவன் வீட்டுக்காரன் கல்யாணம் முடிஞ்ச 1 மாசத்துல துபாய் போயிட்டான். வாரத்தில் ஒரு தடவை ஃபோனில் பேசுவான். இவங்க 2 பேரும் ஃபோனில் தான் குடும்பம் நடத்துகிறாங்க. பார்த்துருப்பீங்களே, ஊரில் எல்லாரும் இவளை பற்றி பலவிதமாக பேசுகிறத. ஏன் தெரியுமா? இவ்வளோ சூப்பர் ஆண்டின்னு நினச்சி. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை இல்லைங்க, எல்லாம் மேக்கப்பு. சாரிடா சொல்லும், நானும் சீக்கிரமா வரணும்னு தான் பாக்குறேன். என்ன பண்றது, கம்பெனில இன்னும் விசா 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கடா. போங்க மாமா, நீங்க எப்பவும் இப்படியே சொல்லிட்டு இருங்க. எனக்கும் தான்டா கஷ்டமா இருக்கு, புரிஞ்சுக்கோடி. என்னடி பண்றது, மாமா உனக்காண்டி தாண்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏய் குட்டி, அப்படிலாம் சொல்லாதடி. நான் உன்னையே தாண்டி நினைச்சுக்கிட்டே இருக்கேன். இங்க என்னால தனியா இருக்க முடியலமா. 6 மாசம்தான், கொஞ்சம் பொறுத்துக்கோ. வந்ததும் வேற என்ன வேலை நம்மளுக்கு? டெய்லி நைட் அண்ட் டே ஒரே வேலை தான். சரிடா குட்டி, மாமாக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? சரி மாமா, உடம்ப பாத்துக்கோங்க. சரிடா குட்டி, அடுத்த வாரம் தாங்குற வரைக்கும் ஒரே ஒரு உம்மா கொடுமா. இவ பேரு சித்ரா. இவளுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். இவனும் இவங்க அப்பாவும் இந்த ஊருக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷத்துக்கு முன்னாடி இவ யாரு, எங்க இருந்தா அப்படின்றது இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே தெரியாது. இவ டெய்லி தோல்ல பைய போட்டு எங்கேயோ போறா. கேட்டா காலேஜ் போறேன்றா. சும்மா இருக்க நேரத்துல கையில ஏதாவது ஒரு புக் எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. சொல்லுங்கப்பா. பந்து வைக்கிற மோட்டரு கிணத்து மேல கட்டலாமா? நீங்க போங்கப்பா, நான் வரேன். இங்க அனுப்புனா தண்ணி வராத. அமைக்கிறோமா?
வச்சிருக்க. சரி, புரிஞ்சிட வேண்டியதுதான். ஐயனாரே, இந்த புள்ளைய காப்பாத்துப்பா. முடிச்சிட்டாலே. அச்சோ,